Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வருகிறது. இன்றைக்கான தினவசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் பாடமானது அன்பை குறித்து. இந்த அன்பு உலகத்திலே இப்போது குறையப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் எதை குறித்து எதன் மேல் அன்பாய் இருக்கிறார்கள்? பணத்தின் மேலே அன்பாய் இருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களிடத்திலே அன்பை காட்ட மறந்து விடுகிறார். இதைதான் ஆண்டவர், இதை மாற்றுங்கள், இந்த சிந்தனைகளை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அனைவருமே அன்புக்கு நாம் கட்டுப்படுபவர்கள் தான். அதே போல் அந்த அன்பை அனைவருக்கும் காட்ட நமக்கு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை யாருன்னே தெரியாத ஒரு நபரிடத்திலே நாம் அளவு கடந்த அன்பை வைப்போம். அவர்களுக்கு அன்பினாலே நாம் ஏதாவது ஒரு உதவிகளை செய்வோம். ஏனென்றால் எங்கு அன்பு இருக்கிறதோ அங்குதான் உதவிகள் இருக்கும். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்குதான் ஆறுதல் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இப்போது உள்ள உலகத்திலே நாம் பணத்துக்காக ஓடும் அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவரை நேசிக்கும் மக்களாக இருந்து நாமும் அந்த தவறை செய்தால் ஆண்டவர் அதை குறித்து மிகவும் வேதனைப்படுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, எத்தனை சிந்தனைகள் வந்தாலும் சரி, எத்தனை ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, இந்த அன்பானது ஒரு பொழுதும் அழியாது. அன்பிற்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. அது பணத்தையும் வெல்லக்கூடிய சக்தி அந்த அன்புக்கு இருக்கிறது. இப்படிதான் ஆண்டவர் நம் மீது அன்பாய் இருந்ததனால்தான் தன்னோட உயிரையே கொடுக்க அவர் முன் வந்தார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அன்பினாலே கவலைப்பட்டு இருக்கிறோமா? நாம் அன்பு காட்டி நாம் ஏமாந்து இருக்கிறோமா? அன்பினாலே நாம் செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் நினைக்காமல், நன்றி உணர்வு இல்லாமல் போய் இருக்கிறார்களா? கலங்க வேண்டாம், நாம் ஆண்டவர் பக்கம் இருக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களோடு, அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளோடு நெருக்கத்தில் இருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இப்போது உள்ள காலத்தில் உண்மையான அன்பை வெளிப்படுத்திவிட்டு அதை அவர்கள் உணராமல் போனதுனாலே மிகவும் மனவேதனைப்படும் அநேக சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கிறோம். அன்பினாலே அவர்களை பல உதவிகள் செய்து அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்போம். ஆனால் அவர்கள் அந்த அன்பை துச்சமாக என்னை கசக்கி போட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் கலங்க வேண்டாம், நீங்கள் உண்மையான அன்பை காட்டி இருக்கிறீர்களா? உண்மையான அன்பை காட்டுவதனாலே உங்களுக்கு பெரும் துன்பங்களும் ஆபத்துகளும் வந்து இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே தங்கி தாபரிக்கிறேன் என்று சொல்கிறார். உண்மையான அன்பை காட்டிவிட்டு எத்தனையோ பேர் வேதனைப்படுவார்கள். அவர்களை மறக்க முடியாமல், இத்தனை அன்பாக பாசமாக இருந்தேனே, அவர்கள் இப்படி ஏமாற்றி விட்டார்களே என்று மிகவும் மனவேதனைப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட உண்மையான அன்பை காட்டுபவர் அனைவரிடத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு நெருக்கத்திலே இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உறவினர்களிடத்தில் உண்மையான அன்பை காட்டிவிட்டு அவர்கள் மதிக்காமல் போகும்போது அது மிகவும் மனவேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட வேதனையிலே அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எங்கே உண்மையாக அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டுகிறீர்களா? அதனால் வேதனைப்பட்டு மனம் நொறுங்கி போனவர்களாக இருக்கிறீர்களா? நான் உங்களுடனே இருக்கிறேன், நிரந்தரமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாமும் அன்பாய் இருக்க, மற்றவர்களும் அந்த அன்பை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கும் ஞானத்தை தருமாறு நான் ஜெபிப்போமா? சோதங்கத்தாவே துதிக்கணும் எங்கள் அன்பு நேசரே அப்பா, இந்த நாளிலே கூட அன்பை குறித்து நீர் வெளிப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். அப்பா, நீர் எங்கள் மீது அளவு கடந்த அன்பை வைத்தீர் ஆண்டவரே.
அதனால் உங்களுடைய ஒரே மகனை எங்களுக்காக தந்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு முடிவில்லாத வாழ்வையும் நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு எப்படியாக வெளிப்படுத்தினீரோ அதுபோல் நாங்களும் மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருப்பதை பிரதான கட்டளையாக நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் இந்த உலகம் சுயநல போக்கோடு ஓடிக்கொண்டிருப்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அதை எல்லாம் மாற்றுவதற்கு தேவ கிருபை செய்யும். உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அனைவரிடத்திலும் அன்பாய் இருப்பதற்கும் அந்த அன்பை உணராமல் புரியாமல் இருந்தாலும் அவர்களுக்கும் நீ நல்ல ஞானத்தை தந்ததும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அன்பை வெளிப்படுத்தி அவர்கள் வேதனைப்பட்டு நஷ்டப்பட்டு இருந்தாலும் அவர்களை ஆறுதல் படுத்தும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உண்மையான அன்பை யாருக்காவது காட்டியிருந்தாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது அது மிக வேதனைப்பட்டு இருந்தாலும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் கனம் பண்ண வேண்டும். அவர்களை நீர் ஆறுதல் படுத்தும் வேண்டும். உண்மையான அன்பை வெளிப்படுத்தி அதனாலே அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது அது மிக மனவேதனைக்கு உள்ளாவார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு உணர்வுகள் இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். அப்பா, உண்மையான அன்பை காட்டுபவர்களிடத்தில் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் ராஜா. கர்த்தாவே, நீரே எங்களோடு வசமாய் இருப்பாங்க. கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you are watching New Eden TV.